இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்குறோம். ரீசன் வீடியோ தான் பார்க்கலாம். என்ன வீடியோ? மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் தி ப்ரூஃப். ஐயோ, சாணக்கியா சாணக்கியா 1990ல போடா. ஆமா, ஹெல்மெட்டே போடல, அதான் மறைச்சிட்டாங்க. இது டூ மச் தான். வருவீங்களாடா? திருப்பிட்டாங்க கண்ணாடிய, திருப்பி விட்டு. ஹலோ மைக் 5 ஓவர் உடனே டைனிங் ஹாலுக்கு வரணும். ஓவர் என்னடா பண்றீங்க? என்னடா டைம் வச்சு ஓடிறாங்க எல்லாரும். ஓ இல்ல அலோடு கிடையாதுல, கொஞ்சம் பேருக்கு தான் அலோடு. 5000 பேருக்கு அவ்வளவுதானே, அதனால அடிச்சு ஓடி வராங்க. இதுதான் பிரச்சனையே. சாரிங்க, நான் உண்மையில இந்த தியேட்டர் நினைப்புல உள்ள வந்துட்டேன். அப்படிதான். எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். தேங்க்யூ. ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒண்ணு உருட்டினாரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இருக்கீங்களே சார், உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர். தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர். தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். நம்மளோட ஆட்சி அமைஞ்சதும் உங்க கிராமத்துல இருக்கிற அத்தனை பேருடைய கூரை வீடுகளையும் கல்லு வீடுகளா கட்டி தர்றோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் பள்ளிக்கூடங்க கட்டி உங்க பிள்ளைங்க சாப்பாடு போடுறோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தமிழ்நாடு தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். அவனை விட்டுட்டு ஓடி போயிருங்க. இவனை விட்டு ஓடி போறதுக்கு எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கான். உனக்கு மரியாதை, நீங்க எல்லாரும் ஓடி போயிருங்கடா. யார ஓட விடுறாரு பாப்பா? வாடா வாடா ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இன்னொரு காமெடி வேற. தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். எனக்கு தெரியாது. I don't know what is இன்னைக்கு ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. நான் மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோடலாம் உங்கள்கிட்ட பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு உண்மையிலே வாய் புளிக்குது. நான் முட்டாய் வாங்கிட்டு நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. என்னடா ரொம்ப ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. நேரத்தில் அரசியலில் தமிழக மக்கள் மிகப்பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை 100க்கு 100% நிகழ்த்துவார்கள். அதிசய எலெக்ஷன். ஆனா இதுதான் பிரச்சனை. ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க. அதுதான் யதார்த்தமும் கூட. அதானே உலக வழக்கம்.
ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜய் எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன் அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க? நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்காங்க. ஆனா போட்டி ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ளதான். ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. திரும்பி 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 பார்த்து உங்க டயலாக் எல்லாம் எனக்கு பிராப்தியே இல்லாம மக்கப் ஆயிடுச்சு தலைவரே. போட்டி ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ளதான். ஒன்னு இன்னொன்னு. நேத்து வந்த இம்புட்டுக்காண்டு பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு, எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு, என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. இருமச்சான் பேசிட்டு இருக்கல. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து பண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவோம் போல இருக்கேப்பா. செட் ஆயிடுமா சார்? அப்படித்தான் மாட்டுங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ளை பணியாரம் பண்ணி தரேன் சார். சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். நான் சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இதை யாரும் அசைக்க முடியாது. ஓ, அது எழுதி கொடுத்துருக்குன்னு நினைச்சு கண்ணுல தண்ணி வச்சுட்டார். அதுக்கு மேல நான் கம்பல் பண்ணல. இன்னுமா இதை நம்பிட்டு இருக்காங்க போல. ஏன் உலகத்துல மக்கள் வாழ்ந்துட்டு விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த பாஷா அது எப்படி அவங்க எழுதி வச்சது உங்களுக்கு கிடைச்சிருச்சா? ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் தி ப்ரூஃப். கண் தொலைவு வரைக்கும் பாக்குறோம், எதிரியே இல்லைன்னு இருக்கு. நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துடுது. அதே மாதிரி டிவி கேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவா தெரியும். அப்படி இருக்கும்போது நாம ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்ல பாஸ். எதுக்குடா சிரிச்ச? இல்ல, உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். ஒரு சீரியஸ் கேள்விய மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ, அதை ஓபனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அது போயிட்டே இருக்கும். சில வருஷங்கள் ஆகும். அப்படி வந்த காசெல்லாம் உண்மையிலே நீங்க உடைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி பேசிருப்பீங்களா? என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். அப்படின்னா எண்டு கார்டு போடணும் அப்படின்னா அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்றதுதான் ஒரே சொல்யூஷன். விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்த அழுத்துங்க. எப்படி? பச்சக்கு 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 பச்சக்கு. அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறது. வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து இந்த அதுக்கு பேரு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்பார்க்கவே அப்படி என்றால் இன்று யானைப்படை இல்லையா? வாங்கி விட்டோம். மூடு. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். என் உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க, அசால்ட்டா விட்டு போவேன். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சரி, நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது. இங்க வந்து நான் செத்தனா தெரியும். என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசிதான் அசிங்கப்படாது. வேலை இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலையா எனக்கு முக்கியம். எனக்கு தேவை என் தலைவன்.
நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இவ்வளோ கிட்டத்துல தலைவனை பார்ப்பேன், அவர் குரலை கேட்பேன்னு. வீட்டுக்கு போ. மற்ற இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகமும் ட்ரெண்டாகலாம். ரெண்டாவது சிறப்பான ஆள்வி. பரவாயில்ல, எங்க அண்ணன் உசுறு போனா போயிட்டு போகுது. எங்க அண்ணன் வந்து சிஎம் ஆகணும், இதனால என் உயிர் போகுதுன்னா பரவாயில்ல, சிஎம் ஆயே ஆகணும். என்னம்மா இப்படி இருக்கீங்களா அம்மா? கிழவன் கலைஞர் கட்சி, நான் மக்கள் நீதி மையம், இவன் ரெட்டல, என் தங்கச்சி நாம் தமிழர். செல்வன் நீ என்னடா? விஜய் கட்சி. இப்ப என்ன படம் இது? ஏதோ ட்ரெய்லர் தாய் கிழவியா? எங்க ஊரோட தேடி பார்க்கலாம். இப்படி ஒரு யோசனை தெரியல, ஏதோ போட்டு இப்போ எலெக்ஷன் டைம் வந்துருச்சு வரப்போதுல, இப்போ அந்த மாதிரி டெண்டருக்குள்ள போறாங்க. அந்த எழுதி கொடுத்த மாதிரி அது இப்போ அப்போ நம்ம பிட் அடிக்கிறோம் இப்போ எக்ஸாம்ல, அந்த பிட்டு பேப்பர் வந்து அதே மாதிரி போய் நம்ம டீச்சருக்கு கையில கொடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. பிட்டு பேப்பர் அப்போ அடிச்சாங்கன்னா அப்பவே கிழிச்சு போட்டுருவாங்க. ஒரு பிட் அடிக்கிற ஒரு பையனுக்கு தெரியும் அந்த பேப்பரை எப்படி காலி பண்ணணும், யாருக்கும் தெரியக்கூடாது. என் ஃப்ரெண்டுக்கே தெரியாம பிட் அடிச்சுட்டு பிட் அடிச்சாங்க கூட கண்டுபிடிக்க முடியாம கிழிச்சு போட்டுருவாங்க. இப்படி ஒரு இது எழுதி வச்சிருந்தாங்க, இப்போ எழுதியே வச்சிருக்கட்டுமே, அப்படி அல்ற மாதிரி நடிக்கட்டும், என்ன நாள் இருக்கட்டும். அப்படி ஒரு பேப்பர் எப்படி கிடைக்கும் எனக்கு அதெல்லாம் புரியல. இவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருது அந்த பேப்பர், இப்படி இருந்தா தெரியும். இத கூட புரியுதல் இல்லைன்னா இப்போ இது ஒன்னும் 2005 2003 கிடையாது, 2026 வந்துருச்சு. இப்பெல்லாம் ஆளையே புதுவா இல்லாத ஒரு ஆளையே உருவாக்கி அவங்கள மூலியமா வீடியோ போடுறாங்க, பேச வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆன இடத்துல ஒரு பேப்பர்ல இதை எழுதியிருக்காங்கன்னு காட்டி அதை நம்ப வைக்கிறது என்ன எப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒண்ணுமே பண்ண முடியாது, அது அவங்களோட விருப்பம் எனக்கு தெரிஞ்சு. அப்படி பார்த்தோன்னா இப்போ மத்த கட்சியெல்லாம் இப்போ அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தேமுதிக அப்படி ஏன் போய் அப்படி ஜாயின் அடிச்சாங்க, நான் இன்னும் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னு தெரியல, விஜயகாந்த் எதுக்கு அந்த கட்சி ஆரம்பிச்சாருன்னு தெரியுமா தெரியாது அவங்களுக்கு. அது யாரை எதிர்த்து அந்த கட்சி ஆரம்பிச்சாருன்னு தெரியுமா தெரியல. திரும்பி அங்க போய் சேர்த்து எனக்கு புரியல. கட்சி ஆரம்பிச்சதுக்கான ஒரு இதுவே போயிடுச்சு. இல்ல, இது இப்போ அந்த கட்சி வந்து அதிமுக பிஜேபி அவங்க கூட சேர்ந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. எதுக்கு இப்படி எவ்வளவு அசிங்கப்படுத்தின ஒரு கட்சியை போய் சேர்ந்தது எனக்கு சீரியஸா நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன் அவங்களோட முடிவு அது, நம்ம ஒண்ணு ஆமா, அது அவங்க பர்சனல் முடிவா எடுத்துக்கிட்டாங்க. அது ஒண்ணு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.